மேடம் எப்பொழுதுமே இந்த தாத்தா வந்துட்டா போதும் கூட எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க காய் வாங்க. காய் வாங்கின அப்புறம் தான் காசே குடுப்பாங்க அவரு கையில. சில பேர் பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் புதுசா. பையன் வந்து இப்ப ஒரு வில்லேஜ் இருக்குன்னா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சென்னையில் வேலை பார்க்குறாங்க. அங்க தான் அவங்க ஆஃபீஸ்னா, ஸோ அங்க தான் போய் ஆகணும். அப்ப என்ன தெரியுமா அவங்களோட மைண்ட் செட்டப் வரும். தனி குடுத்தனம் அழைச்சிட்டு போயிட்டா பிள்ளையன்னு சொல்லி மைண்ட்ல பேசிருவாங்க. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரவங்க, கூட இருக்கிறவங்க, அவங்க மைண்ட் செட்டப்ல எப்படின்னா தனி குடுத்தனம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது தனி குடுத்தனம் எவ்வளோ ஒரு பிரச்சனைய போய் நம்ம ஃபேஸ் பண்ணணும். வாடகை வீட்ல இருக்கணும், வாடகை குடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், குழந்தை பொறக்கும், குழந்தை பொறந்தா குழந்தைய தனியா நின்னு பார்க்கணும். ஒரு சொந்த பந்தம் யாருமே இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம குழந்தைய வச்சுட்டு வளர்க்கணும். கடைக்கு போகணும், ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டாங்கன்னா குழந்தைய பார்த்துக்கணும் தனியா. நைட் ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா அத வாங்க போகணும். சில வழிகள அனுபவிச்சா மட்டும் தான் புரியும் எல்லாருக்குமே.